ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் த லாயல் பின் எபிசோட் 15 பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஆனின் போயிட்டு பட்டாமிகா கிட்ட பேசுகிறாங்க. எதை பற்றி பேசுகிறாங்கன்னா, எனக்கு ஒரு அட்வைஸ் வேணும், அதை தான் நான் கேட்க வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்படியா, கண்டிப்பாக சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும் போது, ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். அன்னைக்கு நடந்த இன்சிடெண்ட்டுக்கு நான் ரொம்பவே சாரி கேட்டுக்கிறேன். அன்றைக்கி நான் உங்களை தேடினேன், பட் உங்கள்கிட்ட என்னால் பேச முடியல. என்னுடைய செல்ஃபிஷ்னஸ்க்காக, என்னுடைய தேவைக்காக உங்களெல்லாம் எடுத்தெறிஞ்சு பேசிட்டேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி யுவர் ஹைனஸ்ன்னு சொல்லிட்டு ஆனின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பட்டாமிகா, இல்லை, என் லைஃப்லேயே உங்களை மாதிரி ஒரு தைரியமான பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது. தன்னுடைய மனசில் பட்டதை இவ்வளோ தைரியமாக சொல்கிற பொண்ணுங்களை என் லைஃப்பில் நான் பார்த்ததே கிடையாது. அது நீங்கள் மட்டும்தான் பிரின்சஸ்ன்னு சொல்லிட்டு பட்டாமிகா புகழ்ந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறமும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை, என்ன இருந்தாலும் நான் அன்றைக்கி அப்படி பேசியிருக்கக்கூடாது, ஐ எம் சாரின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பட்டாமிகா சாரி கேட்குறாங்க. நீங்கள் ஏன் சாரி கேட்குறீங்க? நீங்கள் மட்டும் அன்றைக்கி அவ்வளோ ஹெல்ப் பண்ணலன்னா இன்றைக்கி என்னுடைய நீஸோட லைஃப்பை நீங்கள் காப்பாற்றிருக்க முடியாது. நான் தான் அவள் லைஃப்பை கெடுக்க பார்த்தேன், பட் நீங்கள் தான் அவள் லைஃப்பை காப்பாற்றிருக்கீங்க. அவன் எவ்வளோ மோசமானவன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதுக்கு ஆனின், ஹைனஸ் என்ன அப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, அவன் எவ்வளோ தைரியம் இருந்தா இன்னொரு பொண்ணு அவள் லைஃப் இப்படி கெடுத்துட்டு ஏன் நீஸே பொண்ணு கேட்டிருப்பான். அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், அதுவும் நம்ம பேலஸில் இப்படி பண்ணுறதுக்கு. அவன் எப்படிப்பட்டவனா இருந்தால் இப்படி பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு பட்டாமிகா ரொம்பவே கோபமாக பயங்கரமாக பேசுகிறாங்க. ஆனின் அதுக்கு, சரி, நடந்துருச்சு, விடுங்க, அவன் எப்படியோ போகிறான், நம்ம எப்படியோ லாயல் பண்ணுடைய லைஃப்பை காப்பாற்றிட்டோம், ஸோ டோன்ட் வரின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. எல்லாம் ஓகே தான், ஏதோ எல்லாம் நல்லதாக நடந்ததுனால பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க. சரி, அதை விடுங்க, நீங்கள் ஏதோ அட்வைஸ் கேட்க வந்தீங்களே என்னன்னு சொல்லிட்டு பட்டாமிகா கேட்குறாங்க. அதுக்கு ஆனின், ஆமாம், எனக்கு உங்களுடைய அட்வைஸை விட உங்களுடைய அனுமதி ரொம்ப முக்கியம். நான் இப்போ கேட்க வந்திருக்க விஷயமே உங்கள் நீஸை பற்றி தான். உங்கள் நீஸை நான் மேரேஜ் பண்ணிக்கணும், அதுக்கு உங்களுடைய பர்மிஷன் வேணும். என் லைஃப்பில் அவள் வரணும், அதுக்கு தான் நீங்கள் பர்மிஷன் தரணும்னு சொல்லி கேட்குறாங்க. கொஞ்சம் நேரம் பட்டாமிக்கு அப்படியே அமைதியாக கோபமாக மூஞ்சி வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சிரிக்கிறாங்க. அந்த பர்மிஷன் அவங்களுக்கு எப்போவோ கொடுத்துட்டேன், உங்களுக்கு இல்லாத பர்மிஷனா? உங்களால் மட்டும்தான் என்னோடய நீஸை பத்திரமா பார்த்துக்க முடியும், சந்தோஷமாக வச்சுக்க முடியும். ஸோ அந்த பர்மிஷன் உங்களுக்கு எப்போவோ கிடச்சிச்சு ஒரு ஹைனஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் அவங்க மனசு ஒரு மாதிரி, அதாவது அவங்க முகத்தை ஒரு மாதிரியாக வச்சுருக்காங்க. அதுக்கு ஆனின் என்ன கேட்குறாங்கன்னா, உங்கள் மனசில் இருக்கிற தயக்கம் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்கும் போது, உங்களை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் ஹைனஸ் என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே, அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார், அவர்கிட்ட முதல்ல எப்படி இதை சொல்லி புரிய வைக்கிறது, இந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருக்கேன்னு சொல்லி இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அது எனக்கும் அதே கவலை தான், பட் நான் பார்த்துக்கிறேன், விடுங்க, நான் எப்படியோ பேசி அவரை எப்படியாவது சம்மதிக்க வைக்கிறேன். உங்கள் யாருக்கும், உங்கள் யாருடைய கௌரவத்துக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் நான் இதை செஞ்சு முடிக்கிறேன்னு சொல்லி ஆனின் ரொம்பவே கன்ஃபார்மாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு அவங்க அம்மா கிட்டேயும் பேசுகிறாங்க. அவங்க அம்மா எடுத்ததுமே வேணாம், நிறுத்துன்னு தான் சொல்கிறாங்க. தயவு செய்து அவங்கள்ட்ட சொல்லிடாத, நான் சொல்கிறத கேளு, அவர் மனசு எவ்வளோ கஷ்டப்படும், அவரை கஷ்டப்படுத்துகிறாத ஆனின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்பவே கெஞ்சுறாங்க. நான் ஆனின் விடுற மாதிரி தெரியல. நான் என்ன கேட்டேன், நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னா கேட்டேன், லைஃப் லாங் நாங்கள் 2 பேரும் சேர்ந்துருக்கணும். மற்றவங்க கண்ணுக்கு, பார்க்குறவங்க கண்ணுக்கு நான் மேரேஜ் பண்ணிக்காத ஒரு ஆள் மாதிரி தெரியும், பட் உங்களை பொறுத்த வரைக்கும் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்ட மாதிரி தெரியும், அவ்வளோதானே. இதில் உங்கள் மானமும் போக போகிறதில்ல, எங்கள் மானமும் போக போகிறதில்ல, இதில் வேறு என்னமா பிரச்சனை உங்களுக்குன்னு சொல்லிட்டு இதில் உள்ள சீரியஸ்னஸ் தெரியாமையே ஆனின் திரும்ப திரும்ப அதையே சொல்லிகிட்டு இருக்காங்க. எப்போவுமே எல்லாருமே எல்லா இடத்துலையுமே ஹானஸ்ட்டாக இருக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஏன்னா நம்மளுடைய ஹானஸ்ட்டை விட அவங்களுடைய கௌரவம் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதை தான் அவங்க அம்மாவும் சொல்ல ட்ரை பண்ணுறாங்க, பட் ஆனின் அதை கேட்குற ஐடியாவிலே இல்லை. அடுத்தது இதே விஷயத்தையே போயிட்டு லாயல் பின்ட்டின்னு சொல்கிறாங்க. நான் இந்த மாதிரி போய் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மற்ற தடவை எல்லாமே இவங்க வேணாம் தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த தடவை என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விஷயம் நம்ம 2 பேரும் சம்மந்தப்பட்டது, இதில் நானும் தான் அவங்க கூட இருக்கணும், 2 பேருமே சேர்ந்து போய் சொல்லலாங்கிறாங்க. பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை, வேணாம், நான் ஃபஸ்ட்டு போய் சொல்கிறேன், அவங்க பர்மிஷன் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து பேசலான்னு சொல்லிட்டு ஆனின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவங்களை இங்கேயே வெயிட் பண்ண சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு அவங்க அப்பா கிட்ட பேசுகிறாங்க.
அவங்க அப்பாவும் பார்த்ததுமே, வழக்கமாக நீ இந்த மாதிரிலாம் என்கிட்ட வந்து பேச மாட்டியே, என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாரு. ஒரு முக்கியமான விஷயம்ப்பா, அதான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன்னு சொல்லி ஆனின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருந்த புக்கை கீழே வச்சுட்டு ரொம்பவே ஆர்வமாக அவங்க அப்பா காதில் வாங்குறாரு. ஆனால் ஆனின்னு சொல்ல போகிற விஷயம் எவ்வளோ பெரிய இடிவிடுற விஷயம்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியல. ஃபஸ்ட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் யாரையும் மேரேஜ் பண்ணிக்க போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. அதுக்கு கேட்டதுமே அவங்க அப்பாவுக்கு, இல்லை எனக்கு புரியல, இப்போ நீ என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை, நான் வந்து யாரையும் மேரேஜ் பண்ணிக்காமல் சிங்கிளாகவே இருக்க போகிறேன். ஏன்னா நான் ஒருத்தர் லவ் பண்ணுறேன், பட் அவங்க கூட மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கல, அவங்க கூட லைஃப் லாங் சேர்ந்துருந்தால் போதும்னு சொல்லி ஆனின்னு குழப்பறாங்க. மறுபடியும் அவருக்கு குழம்புது. மறுபடியும் தெளிவாக கேட்குறாரு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க யாருன்னு சொல்லி கேட்கும்போது லேடி பிளந்திட்டாதான்னு சொல்லிட்டு லாயல் பின்னோட பேரை சொல்கிறாங்க. சொன்னதுமே அவருக்கு அப்படியே ஷாக் ஆகிடுது. இவங்க என்னன்னா ஏதோ குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே இந்த விஷயத்த சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் அவங்க அப்பா கண்ணில் ஒரு கொலவெறி தெரியுது. என்ன பண்ண போகிறாரோ தெரியல. நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் இதெல்லாம் தெரியும். இதோட இந்த பார்ட் முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் பார்ட்டில் மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.